மும்பை இந்தியன்ஸு ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 12 வருஷமாக இதே கதை தான். ஜிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சுன்னு சொல்கிறாங்க. 2025 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோத உள்ள லீக் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸு வெற்றி பெறவே முடியாது என சமூக வலைதளங்களில் ஒரு புள்ளிவிவரத்தை ரசிகர்கள் வெளியிட்டு வருகின்றனர். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு மோசமான ராசி உள்ளது என்றும், அந்த அணி கடந்த 12 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் தனது முதல் போட்டியில் வெற்றி பெற்றதே இல்லை எனவும் சுட்டிக்காட்டுகிறார்கள். கடைசியாக 2012 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த தொடரின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தது. அந்த போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற்றது. அதற்கு பிறகு 12 ஆண்டுகளாக எப்போதும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் தொடரில் தனது முதல் போட்டியில் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் அதே காலகட்டத்தில் 5 முறை ஐபிஎல் கோப்பையையும் வென்றிருக்கிறது. எனவே முதல் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியால் கோப்பை வெல்ல முடியும் என்று ஒரு விஷயமும் உள்ளது. மற்றொரு புறம் 12 ஆண்டுகளுக்கு முன் எப்படி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தியதோ அதே போல இப்போதும் வீழ்த்த முடியும் என மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்து கொண்டுள்ளனர். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது மோசமான நிலையில் உள்ளது. அந்த அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இடம்பெறவில்லை. அவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் அவர் இந்த முறை ஐபிஎல் தொடரில் முதல் சில போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த போட்டியில் விளையாட மாட்டார். எனவே மும்பை இந்தியன்ஸ் அணி சூரியகுமார் யாதவ் தலைமையில் விளையாட உள்ளது. 2 முக்கிய வீரர்கள் இல்லாத நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெறுமா என்று பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த 12 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் வெற்றி பெற்றதில்லை என்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. கடைசியாக 2012 சென்னைக்கு எதிராக சேப்பாக்கத்தில் முதல் போட்டியில் வென்றது. அதே காலகட்டத்தில் 5 முறை ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது. பும்ரா காயம் காரணமாகவும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் களம் இறங்குவதால் மும்பை அணி சவால்களை சந்திக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையில் மும்பை அணி சிஎஸ்கேவை சேப்பாக்கத்தில் எதிர்கொள்கிறது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா சென்னை சேப்பாக்கத்தில் தான் இருக்கிறோம். சேப்பாக்கத்தில் இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் நடக்குது. மும்பைக்கும் சென்னைக்கும் உங்களுக்கே தெரியும். கூட்டம் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். இன்றைக்கி 6 மணிக்கு தான் மேட்ச்சு. ஆனால் நாங்கள் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போலீஸு, நிறையா ரசிகர்கள் மேட்சுக்கு ஏகப்பட்ட பேர் ரசிகர்கள் வராங்க. டிஷர்ட்டு இங்கே பாருங்கள், டிஷர்ட்லாம் பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்குது. எல்லாம் சென்னை ரசிகர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லாம் அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டு எல்லாம் ஜாலியாக மேட்ச்சு பார்க்க போயிட்டுருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேருக்கு டிக்கெட்டு இருக்குதா, டிக்கெட்டு கிடைக்குமா என்னென்னலாம் தெரியல. ஆனாலும் ஆர்வமாக எல்லாருமே வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நிறைய அந்த டிஷர்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா நிறைய பேர் வாங்குகிறாங்க. நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. சரியான கூட்டம். டிராஃபிக்கெல்லாம் இல்லை. ஏன்னா கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் கரெக்டாக அந்த டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய போலீஸ்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட போலீஸ் போட்டிருக்காங்க. கூட்டம் சரியான கூட்டம். மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சாரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சென்னை ரசிகர்கள் இன்னும் வருவாங்க போல் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல் இருக்குது. இப்போவே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேட்ச்சு 6 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. வெளியே தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பிபிலாம் பப்ப அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கும்ல, சென்னைக்குன்னே ஒரு மியூசிக். அந்த பிபிலாம் நல்லா நிறைய விற்கிறாங்க.
பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லோ கலர் தான், எல்லோ கலர் டிஷர்ட்டு தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து வின் பண்ணிடுச்சுன்னா அது வந்து சென்னைக்கே நமக்கு வந்து பெருமை. ஆமாம், பாருங்கள். என்னண்ணா போட வந்தேன். ஓகேண்ணே. அவர் வந்து தண்ணி கேன் போட வந்தாராம். தண்ணி கேன் போட வந்தாலும் முக்கியமான வேலை தான். அவரையும் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. இந்த ஒருத்தர் ஓரமாக நிற்கிறாரு. மேட்ச் பார்க்க வந்தீங்க? மேட்ச் பார்க்க வந்தீங்க? மேட்ச் பார்க்க வந்தீங்க? இல்லை இல்லை, டிக்கெட்டு கிடச்சிதா? கிடச்சிருச்சா? எவ்வளோ டிக்கெட்டு? டிக்கெட்டு ரேட் எவ்வளோ? 3000. ஓகே, உள்ளே போகலையா? ஓ, வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3000 வரைக்கும் வந்து விற்கிறாங்க. அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு.